போலி மருந்து விவகாரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை வேண்டும் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் செயல்பாடுகள், குறைபாடுகள் குறித்து மக்களிடம் எடுத்துச் சொல்லப்படும் வகையில் காங்கிரஸ் சார்பில் ஜனவரி 21ஆம் தேதி முதல் பிரச்சார நடைபயணம் துவக்கப்பட உள்ளது. மாநிலம் முழுவதும் நடைபயணம் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆளும் அரசின் செயல்பாடுகள் குறித்த நடைபயணம் குறித்தான கையேடு மற்றும் பாடல்களை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ ஆகியோர் வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி, போலி மருந்து என்பது மக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட விவகாரம். அது மட்டுமல்லாமல் 8 மாநிலங்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது என்று கூறினார். இந்த வழக்கில் முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர்கள் என ஆளும் கட்சியினர் சம்பந்தப்பட்டிருப்பதால் தேர்தல் நேரத்தில் விசாரணை நேர்மையாக நடைபெறாது என்றும், எனவே உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும் நாராயணசாமி வலியுறுத்தினார். இந்த வழக்கு மக்கள் உயிரோடு விளையாடுறது 8 மாநிலங்களை சேர்ந்தது. அதனால இது மிக பயங்கரமான வழக்கு. இத எல்லா அரசியல் கட்சிகளும் பாஜக உட்பட சிபிஐ விசாரணை கேட்டாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா, இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய மேற்பார்வையில் இந்த வழக்கு விசாரணை. முதலமைச்சர், சபாநாயகர், உள்துறை அமைச்சர் இவருடைய நேரடி சம்பந்தம் இருக்கு. அதனால இந்த வழக்க தேர்தல் சமயத்தில் நடவடிக்கை சிபிஐ எடுத்தா பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் போலியாவாது இருக்கிறதுனால இந்த வழக்கை மூடி மறைக்கிறதுக்காக சிபிஐ முயற்சி பண்ணுது. அதனாலதான் நாங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய மேற்பார்வை நடந்தது நாங்கள் கேட்கிறோம்.